நடைபெறக்கூடிய ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. எதிர்வரும் ஷாபானுடைய மாதத்திலும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் பரக்கத் செய்வானாக. புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்து நல்லமல்கள் செய்து இறைவனின் பொருத்தத்தை பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் விளங்கிக் கொள்ளுவதற்காக, வாழ்க்கையில் பின்பற்றுவதற்காக குர்ஆனில் மிக எளிமையாக நிறைய உதாரணங்களை சொல்லி நமக்கு விளக்குகிறான். ஒரு விஷயம் பாவம் தடுக்கப்பட்டது, செய்யக்கூடாது என்று சொன்னால் அதை செய்தால் எப்படி இருக்கும், அதை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது என்பதை உதாரணம் சொல்லி பேசக்கூடிய வளமை பொதுவாக அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நிறைய விஷயங்களை இங்கே உதாரணமாக பேசியிருக்கிறான். உதாரணத்திற்கு நாம் பார்க்கிறோம், அல்லாஹ் குர்ஆனில் வழுக்கு பாறை ஒன்றுக்கு உதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்லுவான். வழுக்கு பாறைன்னு சொன்னா ஒரு பெரிய பாறைக்கு மேலே மண் அப்பி இருக்கிறது. அந்த மண் நீண்ட நாள் அதன் மேல் இருப்பதன் காரணமாக அந்த மண்ணிலே புற்பூண்டுகள் எல்லாம் முளைத்து பசுமையாக தெரிகிறது. வெளியே இருந்து பார்த்தா அழகான ஒரு சமவெளியை போல, அழகான ஒரு விவசாய இடத்தை போல பார்ப்பதற்கு அருமையாக மண்கள் எல்லாம் சூழ்ந்து தாவரங்கள் எல்லாம் முளைத்து ரம்யமாக காட்சியளிக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஒரு பெரும் மழை அந்த இடத்தின் மீது பெய்கிற பொழுது அந்த மழையினுடைய வேகத்தின் காரணமாக, தண்ணீரினுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக மேலே படர்ந்திருக்கக்கூடிய அந்த மண்கள் எல்லாம் கீழே போய் அந்த பெரும் மழைக்கு பின்னால் அந்த இடத்தை பார்த்தால் அது ஒரு வெறும் பாறையாக இருக்கும். அப்படியானால் வெளியே இத்தனால் நீங்க பார்த்ததெல்லாம் வெறுமனே ஒரு அழகுதானே தவிர அது உண்மையானது அல்ல. ஒரு பெரும் மழை வருகிற பொழுது அந்த மண்ணெல்லாம் கீழே போய் அசலான பாறை வெளியே தெரியும். அந்த பாறை தான் உண்மை என்று அல்லாஹ் சொல்லுவான். எதற்காக இந்த உதாரணத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால், குர்ஆனிலே மக்கள் பார்க்க வேண்டும், மக்கள் நம்மை போற்ற வேண்டும், மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் தர்மம் செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு இந்த பாறை தான் உதாரணம்னு சொல்றான். பாறையின் மீது மண் படிந்திருக்கும், பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். மக்களுக்காக வேண்டி மக்கள் நம்மை பெரும் தனவந்தராக, மக்கள் நம்மை ஒரு பெரும் கொடையாளராக போற்ற வேண்டும் என்பதற்காகவோ, அல்லது மக்கள் நம்மை போற்ற வேண்டும் என்பதற்காக ஒருவர் தர்மம் செய்கிறார், ஹஜ்ஜுக்கு செல்லுகிறார், தொழுகிறார், நோன்பு வைக்கிறார். அவர் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் மக்களை மையப்படுத்தி ஒரு இடத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களுடைய செயல்பாடுகள் பாறைக்கு ஒப்பானது. வெளியே பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஒரு பெரும் மழை வந்தால் மண் எப்படி கீழே போகிறதோ அது போல மௌத்து வந்தாலோ அல்லது பெரும் சோதனை வந்தாலோ உங்களுடைய அமல் அப்படியே காணாமல் போகிவிடும். அது உண்மையான அமல் அல்ல. வெளியிருந்து பார்ப்பதற்கு மண் அழகாக தெரியும், ஆனால் மண் அசல் அல்ல, பாறை தான் அசல். அது மாதிரி நீங்கள் மக்களுக்காக ஒரு அமல் செய்தால் அந்த அமல் அசலான அமல் அல்ல, மாறாக அவை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளியேற்றப்பட்டு விடும். உள்ளே இருக்கக்கூடிய பாறை மட்டும்தான் உங்களுக்கு அசலாக இருப்பதை போல் உங்களுடைய குஃபரும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த வீணான எண்ணங்களும் தான் அசல் என்று அல்லாஹ் ரொம்ப அற்புதமாக யோசிப்பதற்கும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்லி, மக்களுக்காக அமல் செய்யாதீர்கள், அல்லாஹுக்காக அமல் செய்யுங்கள். நீங்கள் எது செய்வதாக இருந்தாலும் அல்லாஹுக்காக இஃலாஸாக செய்யுங்கள். மன ஓர்மையோடு, மனதில் பரிசுத்தமான எண்ணத்தோடு நீங்கள் அமல் செய்யுங்கள். அதில் ஏதாவது குறைபாடுகள் ஏற்பட்டால் கூட அல்லாஹ் அதை சரி செய்து கொள்ளுவான். நீங்கள் இஃலாஸா ஒரு அமல் செய்கிற பொழுது அதுல ஏதாவது சறுக்கல்கள் ஏற்பட்டால் அதற்கு அல்லாஹ் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவான். ஆனால் நீங்கள் மக்களுக்காக எவ்வளவுதான் அழகழகாக பார்த்து செய்தாலும், பேசினாலும், தொழுதாலும், நோன்பு வச்சாலும் அதில் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது குர்ஆன் சொல்லக்கூடிய நல்ல ஒரு உதாரணம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல இன்னொரு வசனத்தில் உதாரணம் பேசக்கூடிய இடத்துல பார்க்கிற பொழுது சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவாகிறவன், லா யஸ்தஹி அன் யضرب மஸலம் மா பஊலத்தன் ஃபமா ஃபௌகஹா, ஒரு கொசுவையோ அல்லது அந்த கொசுவை விட அற்பமான ஒரு விஷயத்தையோ மக்களுக்கு உதாரணமாய் சொல்லுவதற்கு நாம் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம் என்று சொல்லுகிறான். குர்ஆன் ஒரு மகத்துவமான ஒரு விஷயம். அதுல போய் ஒரு கொசுவை சொல்லி நாம் விளக்குவதா என்று அல்லாஹுக்கு வெட்கம் கிடையாது. என்ன காரணம்னா, அல்லாஹ் தன்னுடைய படைப்பில் எதை வேண்டுமானாலும் படிப்பினைக்காக உங்களுக்கு சொல்லுவான் என்று சொல்லி நாம் அந்த வசனத்தினுடைய கருத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் இதுல என்ன சொல்றான்னா, இந்த உலக வாழ்க்கையும் நீங்கள் எதை பெரிதாய் நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த செல்வமும், அந்த ஆரோக்கியமும், அந்த பணமும், அந்த பதவியும் எல்லாம் அல்லாஹ்விற்கு கொசுவின் இறக்கைக்கு சமமானது. என்ன காரணம், நாம் கொசுவை எப்படி சாதாரணமான ஒரு விஷயமாக நமக்கு முன்னால் வந்தால் கையை எடுத்து நாம் தட்டிவிடக்கூடிய அவசியம் இல்லை. நம்ம லேசா ஊதுனா பறந்துடும்.
நமக்கு முன்னால் கொசு வருகிறது, லேசா உப்புன்னு ஊதனம்னா கூட அந்த கொசு நம்மை விட்டு வேகமாக விலகி சென்று விடும். அது மாதிரி ரொம்ப சாதாரணமான அற்பமான ஒரு விஷயம் கொசு. அல்லாஹ் என்ன சொல்றான், இதுதான் எனக்கு துன்யாவுடைய வாழ்க்கை. நீங்கள் எதை பெரிதாக நினைக்கிறீர்களோ அது என்னை பொறுத்தவரை ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் கஷ்டப்பட்டு மக்களுக்காக செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் லேசா அதை ஊதிவிட்டான்னு சொன்னால் அந்த செல்வம், அந்த பதவி, அந்த அழகு, அந்த ஆரோக்கியம் எல்லாம் நம்மை விட்டும் ஒரு நொடியில் வெளியே சென்றுவிடும் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொசுவை குர்ஆனில் உதாரணமாக சொல்லுவான். இதற்கு பின்னால் வரக்கூடிய வசனம் ரொம்ப அற்புதமாக படிப்பினை சொல்லக்கூடிய விதத்தில் இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அம்மல்லதீன ஆமனோ, யார் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, யாருடைய மனசுல ஈமான் இருக்கிறதோ, ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உதாரணங்களின் மூலம் நமக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறான் என்பதை அவர்கள் ஹக்கை விளங்கிக் கொள்வார்கள், சத்தியத்தை விளங்கிக் கொள்வார்கள். அம்மல்லதீன கஃபரு ஃபயகூலுன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, காஃபிர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், முனாஃபிக்குகள் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ் இதையெல்லாம் எதற்கு பேசுகிறான்? குர்ஆன்ல போய் எதற்கு வட்டியை பற்றி பேசுகிறான்? குர்ஆன்ல போய் எதற்கு சதகா கொடுக்க சொல்லுகிறான்? நான் சம்பாதிக்கிற காசு எனக்கு தானே. குர்ஆன்ல எதற்கு அல்லாஹ் ஆணுக்கு 2 பங்கு கொடுக்க சொல்றான், பெண்ணுக்கு 1 பங்கு கொடுக்க சொல்றான்? எல்லாத்தையும் சரிசமமாகத்தான கொடுக்கணும் என்று குர்ஆனில் இருக்கக்கூடிய சத்தியத்தை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். இதையெல்லாம் அல்லாஹ் எதற்கு பேசுகிறான் என்று குர்ஆனை சாதாரணமாக பொதுபோக்காக எடுத்துக்கொள்வார்கள் என்று உவமைகளை பற்றி பேசுகிற பொழுது அல்லாஹ் ரொம்ப அற்புதமான படிப்பினையை சொல்லித் தருகிறான். எனவே குர்ஆன் என்பதில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பல்வேறு தரப்பட்ட விஷயங்களை வைத்திருப்பதனுடைய காரணம் என்னன்னா, இந்த மக்கள் அதை ஓத வேண்டும், படிக்க வேண்டும், விளங்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகமாக குர்ஆனினுடைய வசனங்களை உள்ளத்திற்குள்ளால் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் குர்ஆனை நூர் என்று சொல்லுகிறான். ஒளி, ஒளி என்பது எப்படி இருளாக இருக்கக்கூடிய இடத்தில் பிரகாசத்தை ஏற்படுத்துகிறதோ அதுபோல் உங்களுடைய உள்ளம் ஒளிமயமாக இருக்கணும், மனசு பிரகாசமாக இருக்கணும், மனசு தெளிவாக இருக்கணும்னு நீங்கள் விரும்பினீர்கள் என்று சொன்னால் குர்ஆனை நீங்கள் மனனம் செய்து கொள்ளுங்கள். குர்ஆன் மனசுக்குள்ள வர்றது எந்த அளவிற்கு அவசியமோ அந்த அளவிற்கு கஷ்டம் என்று நாம் சொல்லலாம். கஷ்டம்னு சொன்னா அல்லாஹ் நாடாமல் ஒரு வசனம் கூட நம்முடைய மனதில் தங்காது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் யஸ்தஃபீ மினல் மலாயிகத்தி ருசுலம் வ மினன் நாஸ், மலக்குமார்களிலும் ரசூல்மார்களிலும் மனிதர்களிலும் தேர்ந்தெடுத்தவர்களுடைய மனதில் தான் குர்ஆனை நிலை பெற செய்கிறான். உலகத்தில் நிறைய அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் குர்ஆனை மனனம் செய்தவர்கள் அல்ல. மனனம் செய்தாலும் அவருடைய மனதில் அந்த குர்ஆனுடைய வசனங்கள் நிற்காது. நாம் ஹாஃபில்களை மிக சாதாரணமாக பார்த்துவிடக் கூடாது. குர்ஆனை மனனம் செய்யக்கூடியவர்களையோ அல்லது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய குர்ஆனின் வசனங்களையோ சாதாரணமாக பார்க்கக்கூடாது. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களுடைய மனதில் தான் குர்ஆனுடைய வசனங்கள் நிற்கும். அவர்களுடைய மனசுல தான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வருவான். நாம் எவ்வளவுதான் மரணம் செய்தாலும் மனசுல குர்ஆன் நிற்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுக்கவில்லை என்று பொருள். எனவே குர்ஆனுடைய விஷயத்தில அதிகமான முயற்சி இருக்க வேண்டும். அதை விளங்குவதற்கும், அதை அமல் செய்வதற்கும், அதை மனனம் செய்வதற்கும். எதிர்வரக்கூடிய ரமலானை குர்ஆனை மையப்படுத்தி அமல் செய்யக்கூடிய நண்பர் மக்களாய் நாம் இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.